ஸோ வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஃபார் ரிலாக்ஸ் ஒஃபிஷியல். ஸோ நண்பர்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ஆளுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்றைக்கு உண்டான ரிசல்ட்டை பார்க்கலாம் நண்பர்களே. 3 மண்டே வின்வின் ட்ரா நம்பர் 772. என்ன ரிசல்ட்டு கொடுத்துருக்கான்? 833 495 கொடுத்துருக்கான். ஸோ 495 இப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா போன மந்த்து 31 பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு 5க்கு அப் அண்ட் டவுன் 4 அல்லது 6 வரணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அது பின்னாடி காட்டுறேன் திருப்பி. ஸோ 4 அல்லது 6ன்னு 4 ஒரு தரமான வெற்றி இருக்கும். ஸோ பி போர்டுக்கு இப்படியே திருப்பிடுறேன். ஸோ பி போர்டுக்கு 6 3 கொடுத்துட்டோம். ஸோ 9 6 இப்படி ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா 952. இந்த 2 4 போட்டு 4 ஃபஸ்ட்டில் இறக்கி அப்படியே 95ன்னு கொடுத்துட்டான். இங்கே ரிப்பீட்டு, இங்கே 2க்கு 4 சி போர்டு ஃபஸ்ட்டில் இறக்கி அப்படியே 95 கொடுத்துட்டான். அது இடையில வர்றதான் வீக்லி. ஸோ இதை எதிர்பார்க்க முடியாதது தான். கேரளா ரிசல்ட்டுனாலே இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னொன்றும் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு, டியர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டு ஃபுல்லாகவுமே கேரளா மட்டுமல்ல 4 டியர் 3 போர்ட்லேயும் சேர்த்து 4 போர்டையும் கம்பேர் பண்ணோம்னா ஆல் போர்டு கரெக்டாக டெய்லி வின்னிங் எடுக்கலாம். ஸோ இருந்தாலும் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உண்டான நேற்று கணிப்பு பார்த்தலாம். 4 6 ஏ போர்டில் 4 ஒரு தரமான வெற்றி தட்டி தூக்கியிருக்கோம். ஸோ பி போர்டு 9 3 கொடுத்தோம், ஃபெயிலியர். சி போர்டுக்கு 5 495 5க்கு பவர் 0 கொடுத்துட்டோம். ஸோ பவர் ஆகிடுச்சு. ஸோ ஆல் போர்டு இன்றைக்கி ஒரு ஏமாற்றம் தான். ஸோ ஏபிபிசி ஏசியை பார்த்தோம் அப்படின்னாலும் 99 ஃபாலோ பண்ண சொன்னோம், 77 ஃபாலோ பண்ண சொன்னோம், 55 ஃபாலோ பண்ண சொன்னோம். இதில் 595 ஆகிடுச்சு. இங்கே 999க்கு 95 ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஏமாற்றம். ஏபிசியில் பார்த்தோம்னாலும் அப்படியே பவர் ஆகிடுச்சு 0க்கு. சி போர்டு 5 பவர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஏமாற்றம். ஆனால் இன்றைக்கி ஒரு நண்பர், எனக்கு ஒரு நல்ல நண்பர் கோரிக்கை கொடுத்தார் வாட்ஸ்அப்பில். அது என்னன்னு சொன்னால், அவர் இருக்கிற இடம் குமரிமுனை பக்கத்தில் இருக்கிறவர். ஸோ வாட்ஸ்அப்பில், அண்ணா உங்களுடைய வீடியோஸ் டெய்லி அப்லோட் பார்த்துட்ருக்கேன். ஸோ அண்ணா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2மே ஒன்று +2 படிக்குது, ஒன்று 10th படிக்குது. 2 பிள்ளைங்களையுமே நான் ஹாஸ்டலில் தங்க வச்சு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பிள்ளைக்குமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ரன் பண்ணணும். அதாவது நான் செய்யும் வேலை பெரிய வேலை இல்லைங்கன்னா ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அவரும் சொந்த ஊரை விட்டுட்டு ஸோ 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ நண்பர், அருமையான குணமுடைய நண்பர். ஆனால் எனக்கு பிசி இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒரு 2-3 போர்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக அது ஆகட்டும். ஸோ எமர்ஜென்சி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு. இதுபோல் எத்தனையோ நண்பர்கள் பிரச்சனையில் தான் சும்மா 150 150 200 போடுறோமோ, ஒரு காசு வந்ததுன்னா ஏதோ ஒன்று ரன் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்படி
மேட்ச் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, எதிர்பார்க்குறாங்க. ஸோ அருமையான நண்பருக்காக தெளிவாக தான் போடுறோம். நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கணிப்பு தான், வெற்றி கணிப்பு நல்லா தேடி கொடுப்பது நமது நோக்கம். அவர் நண்பர் வந்து பிசி தான் அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு இப்படி 4 ஷோ டிஆர் 1 PM இருக்குது, கேஎல் 3 PM இருக்குது, ஆர்பிஎம் டிஆர் இருக்குது, 8 PM டிஆர் இருக்குது. ஸோ ஒரு ஃபிகர் இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த 6-2 இருக்கட்டும், 490 இருக்கட்டும். பாருங்கள், இங்கேயே 490 தான் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட்டில் 490 தான் கொடுத்துருக்கேன். 490 இங்கே பவர் ஆகி போச்சு 5, 495. ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். இங்கே கூட பாருங்கள், 495 எப்படி இருக்குது பாருங்கள் ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஏமாற்றம். அது என்றைக்கு ரிசல்ட்டு? நேற்றுக்கு முன்னாள் ரிசல்ட்டு. அது அப்படியே அடிக்கிறான். அந்த நண்பர் வந்து கேட்குறாரு, 2 பிள்ளைங்களை கரை சேர்க்கணுன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் பிசி ஃபாலோ பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படின்னாரு. ஒரு நல்ல நண்பர். அதுபோல் எத்தனையோ நண்பர்கள் எதிர்பார்த்து ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் காசு தான். ஸோ கொஞ்சமாக அவர்களுக்காக இந்த டிஆரில் சிங்கிள் போர்டு ஃபாலோ பண்ணாலே போதும். காசு ஒரு 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா வச்சுக்கிட்டே அதை ரன் பண்ணாலே டெய்லி சிங்கிள் போர்டில் கூட எடுத்துடலாம். ஸோ அவர்கிட்ட கேட்டேன் நான், அண்ணா சிங்கிள் போர்டு போடுவீங்களாண்ணா? அண்ணா சிங்கிள் போர்டும் போடுவேண்ணா, இங்கே எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க, டிஆர் போட்டுட்ருக்காங்க. ஸோ கேரளா இருக்குது, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவாவதாகவும் ஃபாலோ பண்ணணுன்னா அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்காக 1 PM 424 அடிக்கிறான்னா அதில் ஒரு ஃபிகரை ஃபாலோ பண்ணுங்கள். 1 மணி ரிசல்ட்டு பார்த்தீங்களா? ஸோ 424 இதில் 4 ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, 2 ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி 5 டிக்கெட் போடுங்க. ஸோ ஏ போர்ட்லேயே ஆகட்டும், பி போர்ட்லேயே ஆகட்டும், சி போர்ட்லேயே ஆகட்டும், உங்கள் கணிப்புக்கு எப்படியோ. ஸோ அதே வந்து கேரளாவுக்கு அந்த ஃபிகரில் ஒரு போர்டாவது கண்டிப்பாக உட்காரணும். ஸோ கேஎல் உட்காரலனாலும் லாஸ்ட்டு 6 PM இதுலேயாவது கண்டிப்பாக உட்காரணும். ஸோ இதில் உட்காரலனாலும் 8 PMக்கு கண்டிப்பாக உட்காரணும். ஸோ சிங்கிள் போர்டு போட்டாலுமே உங்களுடைய காசு நட்டம் இல்லாமல் காசு எடுக்க ஒரு வாய்ப்பு ஒன்று. அல்லது பிசியை ஃபாலோ பண்ணுறீங்களா, ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோமா, ஸோ 46 இருக்கட்டும், 64 இருக்கட்டும், 36 இருக்கட்டும், 55 இருக்கட்டும், இதுபோல் ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு நம்பர் எல்லா போர்ட்லேயும் டிஆராக இருக்கட்டும், கேஎல்லாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிசி கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக லாஸ் ஆகாமல் கவர் பண்ணலாம். உங்களுடைய ஃபண்டு சீட்டு போடுவீங்களோ, ஒரு வீக்லி ஃபைனான்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஸ்கூல் புக் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஸோ இது மேட்ச் ஆகும். ஸோ எனக்கு இந்த ஒரு நண்பருக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ நாளை ரிசல்ட்டை பார்த்தல நண்பர்களே, இந்த நண்பருக்காக வேண்டி இதுபோல் எத்தனையோ நண்பர்கள் சிக்கலில் இருப்பீங்க. ஸோ 100 ரூபா போட்டால் ஒரு 5000 ரூபா வந்ததுன்னா போதுமே அப்படின்னு. ஸோ இன்றைக்கு ஏ போர்டு 2 அல்லது 3, பி போர்டை பார்த்தோம் அப்படின்னா 3 அல்லது 0, சி போர்டை பார்த்தோம் அப்படின்னா 6 அல்லது 8. ஸோ இந்த நண்பருக்காக வேண்டி இதுபோல் எத்தனையோ நண்பர்கள் இருப்பீங்க. சிங்கிள் போர்டு போடுறவங்களே ஒரு 3 நம்பர் ஒரு போர்டுக்கு கொடுக்குறேன். ஸோ 3 போர்டுக்கு ஒரு 35 ரூபா போட்டால் கூட 75 ரூபா லாபம் கிடைக்கட்டும். ஸோ அதுக்காக இன்னையிலேருந்து 3 ஃபிகர் கொடுக்குறேன் நண்பர்களே. ஸோ ஏ போர்டுக்கு இன்னொரு ஃபிகர் என்னென்னா 8, பி போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 2. ஸோ 3 ஃபிகர் கொடுக்குறேன். இந்த 3 ஃபிகரில் மேட்சஸ் ஏ போர்டை ஃபாலோ பண்ணாலும் சரி, பி போர்டை ஃபாலோ பண்ணாலும் சரி,
சி போர்டை ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்கள் மேட்சுக்கு தகுந்த மாதிரி விளையாடுங்க நண்பர்களே. ஸோ வெற்றி நிச்சயம். ஒரு சிங்கிள் போர்டு போட்டிங்கன்னா கூட மூணு நம்பர் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு வின்னிங் இருக்கும். பி போர்டு போட்டிங்கனாலும் கன்ஃபார்மாக ஒரு வின்னிங் இருக்கும், தட்டி தூக்கலாம். ஸோ இது போன்ற நண்பர்களுக்கு உறுதுணையாக அமையும். ஸோ நாளைய 4 டியூஸ்டே ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 418க்கு உண்டான கணிப்பு. நாளைய நம்பர் 1 வெற்றி தட்டி தூக்குறோம். ஏபிசி 236 308 862 308 862. ஒரு போர்டுக்கு 3 ஃபிகர் கொடுக்குற நண்பர்களே. சிங்கிள் போர்டு போடுறவங்க எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக வின்னிங்கை தட்டி தூக்கலாம். 35 ரூபா சிங்கிள் போர்டு போட்டிங்கனாலும் ஏ போர்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். பி போர்டில் அப்படியே 306 போட்டிங்கனாலும் கண்டிப்பாக தட்டி தூக்கலாம். சி போர்டுக்கு 6C2 கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் போர்டு போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இப்படி மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஸோ ஆல் போர்ட் நாளைக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 0 அல்லது 8. நாளைய நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் ஆல் போர்டு 0 அல்லது 8. நாளைய முழு வெற்றியோடு தட்டி தூக்குறோம். ஸோ ஏபி பிசி ஏசி பார்த்தோம் அப்படின்னா 23 36 08 80 62 68 83 06 82 36 8 86 32. ஸோ ஏபிபிசிஎஸ்சி நாளைய வின்னிங் கன்ஃபார்மாக தட்டி தூக்குறோம். ஸோ ஏபிசியை பார்த்தோம் அப்படின்னா 236 308 862 682 083 308. நாளை கன்ஃபார்ம் 08 எனக்கு கன்ஃபார்மாக தோணுது. ஸோ ஆல் போர்டு 0 to 8 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 326 368. ஸோ நாளை வெற்றி முழு வெற்றியாக அமையட்டும் என்று நண்பர்களுக்காக ஒரு சின்ன ஸ்மால் வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் பிசியை தான் கேட்குறாங்க. ஸோ ஏபி ஏசி கூட அதிகமாக ஆடுறதில்ல. ஸோ பிசியை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஸோ வெற்றிகரமாக அனைவரும் நல்ல வெற்றியோடு ரன் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் என்று நன்றியை தெரிவித்து நாளை வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.